Hi friends, welcome to Rithu Lifestyle. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்கிட்டு இந்த காய்கறியெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியெல்லாம் கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு காய வச்சு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசர் எடுத்துருக்குறேன். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியெல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா லீக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா அது சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு அப்படியாகவும் இருக்கும். அதே மாதிரி அதோட இந்த கலர் இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லோ கலரில் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லீக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்கிறப்போ அந்த லீக்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு லீக்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதினாவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம் கிடைக்குது. தேவைப்பட்டால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி தண்ணியெல்லாம் வடிய விட்டு காய விட்டு எடுத்து வைக்கிறது தான் பெட்டர். அப்படியே எடுத்து வச்சிங்கனாலும் கூட அதில் ஏதாவது அழுகுன எதுவும் இலைகள் இருக்கும், அதே மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து வைக்காமல் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வைங்க, அதுதான் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ரூட்ஸையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நான் கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன், அதை இதில் போடுறேன். அதை அப்படியே கொத்தோடையே உள்ளே போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா பிடுங்காமல் அப்படியேவும் உள்ளே வச்சிடுறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்கனைசரில் தான் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. நீங்கள் காய்கறி வாங்குகிற அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர்லேயே நீங்கள் போட்டு வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி வாங்குகிற கவர் எல்லாத்தையும் வீணாக தூக்கியெல்லாம் போட மாட்டேன், அதை ரீயூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் மறுபடியும் அந்த கவரில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். அதில் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பெரிய பச்சை மிளகாயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நீல பச்சை மிளகா அதை இந்த பாட்டில்ஸில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சாக்லேட் இந்த மாதிரி பொருள் வாங்குறப்போ வர்ற பாட்டில் தான். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயுமே ஒன்றா போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உரைப்பு குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உரைப்பு அதிகமாக தேவைப்படாத ஏதாவது சமையல் பண்ண போகிறோம்னா அதுக்கு இதை போட்டுக்கலான்றதுனால நான் இதுவும் வாங்கி வச்சுக்குவேன். அதிகமாக நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். சட்னி எதுவும் அரைக்கணும் அந்த மாதிரி தேவைன்னா அந்த பெரிய பச்சை மிளகாயை போட்டுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஆரஞ்சு எல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆரஞ்செல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ஆரஞ்சு இருக்கும். கிட்டத்தட்ட இது 1 மாதம் வரைக்கும் கூட அப்படியேவும் இருக்கும். ஏன்னா என்னட்ட இருந்திருக்கு, அதனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சும்மா நம்ம வைக்கிறப்போ அந்த தோல் எல்லாம் அப்படியேவும் வாடி போயிடும், சீக்கிரம் அது அப்படியே அழுகிற மாதிரி ஆகிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காய்கறி வாங்கின கவர்லேயே நான் இப்போ காய்கறியெல்லாம் போட்டு வைக்க போகிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் பாவக்காயை போட்டு வைக்கிறேன். போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு காய்கறியாக போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேரட்டை போட்டுக்கிறேன். இதில் புடலங்காய் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தனால அதில் புடலங்காய் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கவரில் வந்து கேரட் போட்டுக்கலாம். நம்ம ஏதாவது பொருள் வாங்குறப்போ கடையில் கொடுக்குற அந்த கவர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதிலே கூட நம்ம காய்கறி போட்டு வைக்கலாம். இதுக்காக தனியாக ஆர்கனைசர் வாங்கணும், கவர் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வாங்குகிற அந்த கவர்களையே தூக்கி போடாமல் வச்சு இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கூடையில் நான் வாங்கின இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்குவேன். இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், வெளியில் தான் கூடையெல்லாம் மூடி வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா விளாம்பழம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் லைட்டாக சுகர் எதுவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிவி ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். விளாம்பழம் வந்து ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடையில் வந்து தேங்காய் வச்சுக்கிறேன். இப்போ வந்து மீதம் இருக்கிற காய்கறியெல்லாம் கவரில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த கவரில் வந்து பீன்ஸ் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வாங்குறப்போ வர்ற அந்த கவரில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்த அவ்வளோதான், அந்த கவர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது க்ரோசரி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்குறப்போ தர அந்த கவரில் வந்து பூசணிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ், அப்புறம் காலிஃப்ளவர், இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கவரில் தான் போட்டு வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா வாங்கியிருந்தேன், அதை போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம காலிஃப்ளவர் போடலாம். அந்த காலிஃப்ளவர் அப்படியே போட முடியாது, அதனால நம்ம இந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இடத்தையும் அதிகமாக பிடிக்காமல் அந்த கவர்லையும் நல்லா போட்டு வைக்கிற மாதிரிக்கு இருக்குது. இப்போ காய்கறி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை. பீட்ரூட்டும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட்லேயே ஏற்கனவே வாங்கினேன் கத்திரிக்காய் 2-3 இருந்துச்சு, அதையும் அதில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டையும் போட்டாச்சு. இது வந்து ரெண்டையும் ஒன்றா போடுறோம். ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுன்னா ஒன்றா போட வேணாம், தனித்தனியாக போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு 3 இருந்துச்சு, அதை இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதையும் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயமெல்லாம் அந்த கூடையில் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை இந்த கூடையில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வைங்க. கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா வெயிலில் கூட நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சின்ன வெங்காயம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஈரத்தன்மையோடையே போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் அழுகிடும் வெங்காயம் எல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி காய்கறிகளை வந்து தனித்தனி கவரில் போட்டு வைங்க. 2 காய்கறி 3 காய்கறியும் ஒன்றா போட்டு வைக்காதீங்க, அது வந்து ஒவ்வொன்றும் சீக்கிரம் கெட்டு போடாத மாதிரி இருக்கும், அதனால வீணாக போயிடும் காய்கறிகள். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அந்த மாதிரி ஐட்டத்தை கீழே போட்டு விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பார்க்குறக்கு அழகாகவும் நீட்டாகவும் அதே மாதிரி நம்மளுக்கு சீக்கிரம் எடுக்கிற மாதிரிக்கும் போட்டு வச்சுருந்தோம்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கவர் பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
தென் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா அந்த நம்ம முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கவர் போடாமல் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவர் போடாமல் கூட வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்லேயும் எல்லாத்தையும் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா லீக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கிரேப்ஸ் எல்லாத்தையும் அழகாக பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.